நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, சொல்லுமா. நீங்க என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அம்மா வீட்டுல இதை விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க அங்க போனப்போ இதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீப்பா இருந்தாலும் நம்ம பொருளை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் இல்ல? நீங்க தான் மறந்துட்டு வந்துட்டீங்க, நானும் அப்படியே விட்டுற முடியுமா? அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. எந்தா மோளே, ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுற? என்ன வேற எப்படிமா பேச சொல்ற? அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க சொன்னா நீ ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிடுவியா? என்ன சொன்னாங்க அவங்க? நீ உண்மையை சொன்னா என்ன அந்த வீட்டுல வாழ விட மாட்டேன்னு உன்னை மிரட்டினாங்களா? ஐயோ, அவங்க അങ്ങനെയൊന്നും ആരും പറഞ്ഞില്ല. அப்புறம் எதுக்காக நீ ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்ன? அத சொல்லு. சாரி மோளே, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீ நினைக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன மிரட்டி இருந்தாங்கன்னா நான் பயந்திருக்க மாட்டேன். இமோஷனலான விஷயம், அதுக்கு நான் கட்டுப்பட்டு தானே ஆகணும். உன் மாமியார் இங்க வந்திருந்தாங்க. இந்த கடவுளுக்கு எங்க குடும்பத்து மேல அப்படி என்ன கோவம் தெரியல. நான் படபடன்னு பேசுவேனே தவிர நான் என்ன கெட்டவளா? சொல்லுங்க சம்பந்தி, நான் என்ன கெட்டவளா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? അങ്ങനെയെല്ലാം ഒന്നും ഇല്ല. அப்புறம் ஏன் இந்த கடவுள் எங்க குடும்பத்தை அப்படி சோதிக்கிறாரு? நான் என்ன பாவம் பண்ண? அப்படி ஏதாவது பாவம் பண்ணிருந்தா அதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதானே? ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணுங்க என் பிள்ளைங்களை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்தணும்? இத பாருங்க சம்பந்தி, என் பொண்ணோட வாழ்க்கை ஏற்கனவே இப்போவும் அப்போவோன்னு இருக்கு. ஐயோ, ஏன் சம்பந்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமாதான் சொல்றேன் சம்பந்தி, ஏற்கனவே மாப்பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டோம். இப்பவே சுகன்யா எங்க வீட்டுல வாழ வெட்டி கணக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கா. என் பசங்க மேல யார் கண்ணு பட்டுதோ தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பாருங்க சம்பந்தி, எனக்கு தெரியும் ஈஸ்வர் ஒரு கேவலமான மனுஷன் தான், அவன் மனுஷனே இல்ல. இருந்தாலும் ஏன் மாப்பிள்ளை இல்லையா? ஈஸ்வர் தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணான்னு பிரியாவும் அர்ஜுனும் சொல்றாங்க. அவன் தான் பண்ணான்னு இன்னும் யாருக்கும் சரியா தெரியல. அதுக்காக அந்த ஆளு தப்பு பண்ண மாட்டான்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒரு அம்மாவா இருந்து என் நிலைமைய பாருங்க. கொஞ்சம் எனக்காக கரிசனம் காட்டுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இந்த பாருங்க சம்பந்திமா, உண்மை என்ன ஒன்னாலும் இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போலாம்ல.
இந்த பாருங்க சம்பந்திம்மா, நீங்களும் ஒரு அம்மா, உங்களுக்கும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, என் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒருவேளை ஈஸ்வர் தான் இதெல்லாம் பண்ணான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை மொத்தத்துல வீணா போயிடும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் சுகன்யா ஒரு குழந்தைய பெத்திருக்கா. அவ வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு. இதனால அவ புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணு அவ குழந்தையோட அவ தெருவுல நிக்கிற மாதிரி ஆயிடும் சம்பந்தி. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு பெத்தவளோட வேதனையையும் கண்ணீரையும் ஒரு தாயா உங்களால தான் புரிஞ்சிக்க முடியும். என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க சம்பந்தி, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. நான் ஒண்ணுக்கு 2 பொண்ணுங்களை பெத்தவ. இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் எப்படி ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும்? பாவம் பிரியா, அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க, என் கையை பிடிச்சு கெஞ்சுறாங்க. எந்த ஜியானா, என்னால அதெல்லாம் பார்க்க முடியலடி. இது பாரு, தப்பு செஞ்சவங்கள அந்த குருவாயிரப்பன் பார்த்துப்பான். மோளை, அது மட்டும் இல்ல மோளை, இங்க பாரு, எனக்கு தான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ഞാൻ നന്നായിട്ടുണ്ട്. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறீங்க, நம்ம ஏமா போய் அவங்க லைஃப கெடுக்கணும்? பாவம் இல்ல, வேண்டாம், இதெல்லாம் விட்டேக்கு மோளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஒரு ரூட்ல போனா இந்த வீட்ல இருக்கிறவங்க தனியா ஒரு ரூட்ல போவாங்க. இவ்வளவு தூரம் போராடினது எல்லாமே வேஸ்டா போச்சு. அம்மா ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா அத்தை ஸ்டேட்மெண்ட மாத்தி கொடுத்துருவாங்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் பிரியா? அத்தையும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா எங்க அம்மாக்கு என்னாச்சு? புத்தி கிதி கெட்டு போச்சா? எல்லாருமே படிச்சு சொன்னோம், ஆனா கேட்கவே இல்லை. அர்ஜுன், இந்த விஷயத்துல அத்தை மேலேயும் தப்பு கிடையாது. அப்போ நாம பண்ணதுதான் தப்புன்னு சொல்றியா? மேபி இருக்கலாம். இத பாருங்க, மறுபடியும் இந்த விஷயத்தை பேசுறதால எதுவும் மாற போறது இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. அத்தைக்கு எப்படி அவங்களோட மாப்பிள்ளை பெருசா படுறாரோ அந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு அவங்க மாப்பிள்ளையோட ஃபேமிலி முக்கியமா பட்டிருக்கும். அதனால இந்த பேச்சு இதோட விட்டுருங்கன்னு சொல்றேன். என்னால அப்படியெல்லாம் விட முடியாது. அத்தை கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் பேசுறேன். அர்ஜுன், நான் சொல்றது மாப்பிள்ள, வாங்க வாங்க. மாமா, நான் அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க.
வாங்க. அத்தை, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும்தான் கருணை கடல், நாங்கெல்லாம் அரக்கணுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த மாதிரி கேவலமானவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஏமா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் இவங்களை இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறீங்க? மாப்பிள என்னாச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, அத்தைக்கு ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? யாரு? யாரும் இல்ல, அந்த ஈஸ்வர் தான். ஈஸ்வரா? இது தெரிஞ்சும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஏமா ஏன் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட 1000 விளக்க சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சேன். ஆனா திரும்ப திரும்ப இப்படியே எப்போ நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஈஸ்வர் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஐயோ மருமகனாச்சே, எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பு பண்ண ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தனுக்கு சொந்தக்காரன் தாமா. எல்லாரும் இப்படியே காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா யாருக்குமே தண்டனை கொடுக்க முடியாது. மாப்பிள்ளை விருந்துதான் வைக்க முடியும். அந்த ஆளை விடுப்பா. இது சுகன்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. மா, இதுக்கப்புறமும் சுகன்யா அவன் கூட நிம்மதியா வாழ முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு மோசமானவன். அவன் இஸ் a criminal. அவன் கூட எப்படி இவன் நிம்மதியா வாழ முடியும்? சுகன்யாவை நினைச்சாலும் நான் அவன் கூட வாழ்றதுக்கு நான் அவளை விட மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அத்தை இருக்கிற இடத்துல சுகன்யா இருந்திருந்தா, இல்ல பிரியா இருந்திருந்தா, எனக்கே நடந்திருந்தா, அப்ப கூட இப்படியே அவனை காப்பாத்தணும்னு நினைப்பீங்களா நீங்க? போதும் அர்ஜுன், போதும். இதுக்கு மேலே என்னால தாங்க முடியாது. அம்மா, we are educated. நம்ம படிச்சவங்க. இந்த விஷயத்துல அவனை இப்படியே விட்டா அவன் இன்னும் பண்ணுவான். நாளைக்கு பிரியாவுக்கும் பண்ணுவான், எனக்கும் பண்ணுவான். கடைசியில அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்களே சுகன்யா, சுகன்யாவுக்கும் அவன் இப்படியே பண்ணுவான். அவளையும் அவன் விட மாட்டான். மாப்பிள, நாம ஈஸ்வர் கிட்ட பேசி அவருக்கு புரிய வைக்கலாமே. அவரும் புரிஞ்சு பாரு. அத்தை, நாய்கிட்ட போய் வாழாட்டாதுன்னு சொன்னா நம்மளை விடப்பட்ட ஆளுங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு புரியுற பாஷையில தான் பேசணும். அந்த பாஷை எனக்கு தெரியும். அவனால என் குடும்பம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ கொலை பண்ற அளவுக்கே வந்துட்டான். இதுக்கு மேலேயும் அவனை சும்மா விடணும்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, அதெல்லாம் முடியாது. நம்ம தான் ஜீவகாருண்ய சிகரம். நம்மளால தண்டிக்கலாம் முடியாது, மன்னிக்க தான் முடியும். போலீஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியாது. போங்க. நில்ல அர்ஜுன். இப்ப சொல்றப்பா, அன்னைக்கு ரோட்ல என்ன நடந்துச்சோ அது அப்படியே அச்சு பிசக்காம என் சம்பந்தி போலீஸ்ல சொல்லுவாங்க. இது என் மேல சத்தியம். நீ சொல்றது சரிதான். அந்த நன்றி கெட்டவன் கூட இருந்தா சுகன்யாவோட வாழ்க்கை வீணாதான் போகும். இதுக்கு அவ தலையில நாமளே சீமண்ணிய ஊத்தி கொளுத்திடலாம். சம்பந்திமா, என்ன நடந்துச்சோ அது அப்படியே நீங்க சொல்லுங்க. என்ன ஆனாலும் சரி, பாத்துக்கலாம். தப்பு பண்ணது இவங்க இல்ல, நான் தான். என் தாய் பாசத்துல நான் குருடி ஆயிட்டேன். நானே என் பொண்ணை குழியில தள்ளிவிட பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்பா. இது சுகன்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. அவ வாழ்க்கை தப்பிச்சிடும். அந்த படுபாவி ஈஸ்வருக்கு தண்டனை கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கணும்.
சம்பந்திம்மா, நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்க கூட நான் இருக்கேன். மாப்பிள்ள போலீஸ கூட்டிட்டு வாங்க. இப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இந்த தடவை நான் எதையுமே மறைக்க மாட்டேன். நான் கும்பிடுற அந்த குருவாயூரப்ப மேல சத்தியமா சொல்றேன். நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இது போதும் அத்தை. தேங்க்யூ. மாப்பிள்ள, எங்க குடும்பத்துக்காக நீங்க பண்றது பெரிய விஷயம் மாப்பிள்ள, பெரிய விஷயம். மாமா, என்னோட வைராக்கியெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனுக்கு நான் தண்டனை வாங்கி தரணும். அது ஈஸ்வரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க மேம், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ம், ஏதாவது ஃபோன் வந்துச்சா? இல்லை மேடம். ஆதி எந்திரிச்சு ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆகிட்டு இருக்காரு மேடம். சரி, கிரீன் டீ கொண்டு வா. சரிங்க மேடம். ஒவ்வொரு வருஷமும் அர்ஜுனுடைய ஃபோன் முதலே வந்துடும். இந்த வருஷம் எப்படி மறந்தாரு? வர வர அர்ஜுன் ரொம்ப கேர்லெஸ் ஆகிக்கிட்டே வராரு. ச்சே. வந்தனா, ஆ, என்னாச்சு? அது ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, லைட்டா தலை வலிக்குது, டேப்லெட் போடணும், அதான். ஓ சரி, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கான்? என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் அர்ஜுனுடைய கால் வரவே இல்லை. இப்பெல்லாம் ஆதியோடைய முக்கியமான நாளெல்லாம் அர்ஜுன் ரொம்ப ஈஸியா மறந்துடுறாரு. அப்படி என்ன பிஸி? அர்ஜுன், வந்துட்டியா? நான் கூட கொஞ்ச நேரத்துல உன்னை தப்பா நினைச்சிட்டேன். எங்க வழக்கம் போல மறந்துட்டியோன்னு. இவ்வளவு நேரம் உன்னை திட்டிக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர், அர்ஜுன், என்ன போலீஸ் எதுக்கு? யூ ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். இன்ஸ்பெக்டர் வாங்க. இன்ஸ்பெக்டர், இவன் தான் ஈஸ்வர். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன ப்ராப்ளம்? மிஸ்டர் அசோக், நாங்க இவரை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். இவருக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. அதனால நாங்க இவரை அரெஸ்ட் பண்றோம். வெயிட். என் மேல கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஆமா, இவர் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சாரி சார், இவர் மேல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் இருக்கு. குடிச்சிட்டு கார் ஓட்டி ஒரு வயசானவங்களை இடிச்சு தள்ளி இருக்காரு. அதுக்கு தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்படியா சார்? என்கிட்ட 4 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவருக்கும் இவர் மாமியாருக்கும் தான் பிரச்சனை. அதனால இவர் பயங்கரமா தண்ணி அடிச்சிட்டு மாமியார் மேல வேணுன்ட்டு கார் ஏத்திட்டாரு. நாங்க இப்ப நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, இவர் சொல்றதும் கரெக்ட் தானே? இந்த பாருங்க மிஸ்டர் அசோக், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஜீப் எடுத்துட்டு வந்துட மாட்டோம். எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. மிஸ்ஸஸ் மஞ்சுவை ஒயிட் கலர் வண்டியில ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த விட்னஸ் எங்க கிட்ட இருக்கு.
அப்புறம் பதட்டத்தில் அந்த வண்டியை திருப்புறேன்னு மரத்துல இடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. மரத்துல இடிச்ச வண்டியை சரி பண்ண மெக்கானிக்கோட வாக்குமூலம் எங்ககிட்ட இருக்கு.